கதவை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? எங்கடி அவன்? அவன்னா யார கேக்குறீங்க? ஓ, உனக்கு லைஃப்ல நிறைய அவனுங்க இருக்காங்களோ? உங்களுக்கு டீசென்ட்டாவே பேச வராதா? ஏய், என் தம்பிய வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு டீசென்ட் பத்தி நீ பேசுறியா? என்ன உளறீங்க? ஏய், நடிக்காதடி. அருண் உள்ளதா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். கூப்பிடு அவனை. இல்லாத ஆள நான் எப்படி கூப்பிடுறது? அருண்லாம் இங்க வரல. நான் நம்ப மாட்டேன். எங்க வீட்ல இல்லனா அவன் இங்கதான் இருக்கணும். டேய் அருண், அருண், இது பாருங்க, அருண் தான் இங்க வரலன்னு நான் சொல்லிட்டேன்ல. இந்த நேரத்துல உங்க தம்பி ஏன் இங்க வரப்போறாரு? அவனா வந்திருக்க மாட்டான். ஏதாவது சொல்லி மயக்கி நீதான் அவனை இங்க வர வச்சிருப்ப. அவன் புத்திய கெடுத்து திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பார்த்தவ தானே நீ? என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். எங்களை ஏமாத்தி குறுக்கு வழியில அவன் கூட சேர்ந்துலான்னு பார்த்த. நீ திட்டம் போட்ட மாதிரி எதுவும் நடக்கல. உன் கெட்ட புத்திக்கு இந்த அடி உனக்கு நல்லா தேவைதான். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கதான் போகுது. எங்களை மீறி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நடத்தி காட்டுறேன்னு சவால் விடுற நிலைமையில இப்ப நான் இல்ல. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். நீங்க கிளம்புங்க. ஏய், அருண் இல்லாம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். டேய் அருண், எங்கடா இருக்க? வெளில வாடா. எங்க உங்களுக்கு காது கேட்காதா? அருண் நீங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லாத ஒருத்தரை போய் வா வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. இனிமேல் பேசிட்டு இருந்தா சரியா வராது. தள்ளுடி. எங்க அருண்? டேய் அருண், 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 அருண். நில்லுங்க. என்ன வீடு பூரா தேடிட்டீங்களா? சாரி, கிச்சன்ல பரன் மேல தேட மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் ஏணி எடுத்துட்டு வரட்டுமா? அங்கேயும் ஏறி போய் தேடிடுறீங்களா? அருண் இந்த வீட்ல இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் கத்திட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஒரு நிமிஷம். அருண் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லனா போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நடு ராத்திரியில வந்து ஏன் வீட்டு கதவை தட்டி சர்ச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? எல்லாம் மீறி நடந்துக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். அப்புறம் அது உங்களுக்கு தான் அசிங்கம். ஏய், இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி அசிங்கப்பட்டு நீ தான் நிக்க போற. அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். தள்ளு. அருண் வீட்ல இல்லாம எங்க போயிட்டாரு? அதுவும் இந்த நேரத்துல. விஷயம் தெரிஞ்சு வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ. நீங்கள் தொடர்புகொள்ளும் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனாரு? ஏய், என்னடி நீ மட்டும் வர? அருண் எங்க? அவங்க இல்லம்மா. வீட்டுக்குள்ள நல்லா தேடி பாத்தியா? நானே உள்ள போய் எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டேமா. அருண் அங்க இல்ல. அவளும் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சாதிக்கிறா. ஏய், ஐயோ. மாமா, நீங்க எங்க போய் பார்த்துட்டு வரீங்க? கோயில் அப்புறம் பார்க்குன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அருணை எங்கேயுமே காணோம். மாமா, அவன் ஏன் அங்கெல்லாம் போயிருக்க போறான்? ஆசைப்பட்ட மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கல. அம்மாவும் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இந்த நிலைமையில ஒண்ணு ரஞ்சிதா வீட்டுக்கு போயிருக்கணும். அங்கேயும் இல்லங்கிறப்போ அவன் கண்டிப்பா குடிக்க தான் போயிருப்பான்.
ஓவரா குடிச்சிட்டு எந்த சாக்கடையில விழுந்து கிடக்குறானோ. அப்படி பயந்துட்டு தான் நானும் பாரெல்லாம் போய் தேடி பார்த்தேங்க்கா. 11 மணிக்கு மேல ஆனதால எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. அங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அங்க நிறைய பேர்கிட்ட விசாரிக்கவும் செஞ்சேன். அந்த மாதிரி அவன் வந்ததா சொல்லவே இல்லக்கா. சுந்தர், அப்ப அவன் வேற எங்க தான் போயிருப்பான்? தெரியலையே. யாராவது திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? மாமா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் மாமா, இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. டேய், நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எங்க இருக்கான்னு தெரிஞ்ச கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. ஐயோ கடவுளே, இப்ப என்னதான் பண்றது? அண்ணி, அருணை நினைச்சு குழப்பிக்காதீங்க. அவ யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பான். மனசு சமாதானம் ஆனதும் திரும்பி வந்துருவான் அண்ணி. ஆமாமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க உள்ள வந்து படுங்க வாங்க. ஐயோ, என்னால படுக்க முடியாது. எனக்கு படுத்தாலும் தூக்கம் வராது. நீ போய் அந்த சேர் எடுத்துட்டு வா. எதுக்குமா? ஐயோ, எடுத்துட்டு வாடி. அண்ணி, என்ன நீ பண்ண போறீங்க? அவன் வர வரைக்கும் நீங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? ஆமா. அக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருக்க போற? அருண் வீட்டுக்கு வர வரைக்கும்டா. அம்மா, அவன் வரவே இல்லனா? ஏய், ஏய். ஏய், ஏண்டி இந்த மாதிரி அபசகுணமா பேசிட்டு இருக்க? அம்மா, அவன் வரவே மாட்டான்னு நான் சொல்லல. நைட்டு முழுக்க வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? விடிய விடிய தூங்காம இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? ஆமா. அக்கா, உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீ பண்றதெல்லாம் சரியில்லை. ஏற்கனவே மாமா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இப்ப நீயும் தூங்காம உடம்ப கெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கலாம்னு பாக்குறியா? இப்படி வீட்டு பெரியவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்தீங்கன்னா அப்ப எங்க நிலைமையில என்னக்கா ஆகிறது? அண்ணி, நீங்க ராத்திரி சாப்பிடவே இல்ல, மாத்திரையும் போட்டுக்கல. இப்படி தூங்காம விட்டீங்கன்னா உங்க உடம்பு தாங்காத அண்ணி. தயவு செஞ்சு ஹெல்த் விஷயத்துல பிடிவாதம் பிடிக்காதீங்க. உள்ள வந்து படுங்க அண்ணி. விடிஞ்சதும் அருண் வந்துருவான். ஐயோ, என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க. தயவு செஞ்சு என் போக்கிலேயே என்னை விட்டுருங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. அருண் வந்துட்டான்னா நான் சரியாயிடுவேன். ஏமா, அண்ணனுக்காக இவ்ளோ உருகுறவங்க எதுக்கு அவரை அடிச்சு துரத்தணும்? பொறுமையா பேசியிருக்கலாம்ல. ஏய், என் பையன் என்ன மீறி போயிட்டான்னு கோவம், வருத்தம், ஏதோ ஒரு ஆவேசத்துல அப்படி பண்ணி தொலைச்சிட்டு கொஞ்ச நேரத்துல சமாதானமாகி வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் இப்படி ஒரேடியா வராம போவான்னு நான் நினைக்கவே இல்லையடி. அக்கா, அவன் உங்ககிட்ட இந்த கோபத்தை எதிர்பார்க்கல. அதை ஏத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. நம்ம அவசரத்துக்கெல்லாம் அவன் மாறுவான்னு நினைக்கிறது எப்படிக்கா? அருண் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரலன்னா கூட நாளைக்கு காலையில வந்துருவான். இந்த பாருக்கா, அவனுக்கும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. வீணா நீ மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்குற வழியை பாருக்கா. இல்ல சுந்தர், நான் அம்மாமா, கல்பனா வர. என்னாச்சு? யாரும் தூங்கலையா? எல்லாம் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் கல்பனா. என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல நீ. நீ தூங்கிட்டேன்னு நினைச்ச. நீங்க ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லம்மா, உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் காத்தோட்டமா வெளியே உட்கார்ந்துருக்கலான்னு உட்கார்ந்துருக்கேன். ஓ, அருண் இன்னும் வரலையா? இல்ல. ஏன் எப்பவுமே இவ்வளவு லேட்டா வர மாட்டாரா நீ? ஆபீஸ்ல ஏதாவது மீட்டிங்கா இருக்கும். சரி, அவர் வந்தா நானே சாப்பாடு போட்டு பாத்துக்கிறேன். நீங்களாம் உள்ள போய் படுங்க. ஐயோ இல்லம்மா, வேண்டாம். நீ வேலைக்கு போயிட்டு களைச்சு வந்திருப்ப. நாளை காலையில திரும்ப ஆபீஸ்க்கு போனோம்ல, நீ போய் படு. அருண் வந்தா நாங்க பாத்துக்கிறோம். ஆமா கல்பனா, நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஆபீஸ் போறப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டாமா? வித்யா, நீ கூட்டிட்டு போமா. நீயும் போய் படு, போ. போமா, வா போலாம். சுதா, நீயும் போய் படு, போ. மா, ஓடி, சொன்னதையே கேட்க மாட்டா. அக்கா, அருண் விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல. அப்ப நீ இங்கேயே உட்கார்ந்திருந்தா அவளுக்கு சந்தேகம் வராதா? வா, நீயும் உள்ள வந்து படு. வா. இல்லடா, அவன் வரட்டும். அக்கா, அவன் வருவான்க்கா. வாங்க அண்ணி. வா, எந்திரி, வா. வாங்க. போலாம். வா, நான் சொல்றத கேளு. வாங்க அண்ணி. வா வா. அவன் வந்துருவான்ல. ஐயோ, அவன் வந்துருவான்க்கா. வா, வந்துருவான் நீ அண்ணி. வாக்கா, வாங்க உள்ள வா. அண்ணி.
வித்யா தான் வந்திருக்கும். பொறுமையா டீல் பண்ணணும்னு நினைச்சா விட மாட்டாங்க போல இருக்கே. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அருண், இவ்ளோ நேரம் எங்க இருந்தீங்க? இப்பதான் உங்க அக்கா உங்களை இங்க வந்து தேடி கத்திட்டு போறாங்க. அக்காவா அவ? பேய் பேய் அவ கிடக்குறா. அவளை பத்தி என்கிட்ட பேசாத ரஞ்சிதா. சரி, நான் எதுவும் பேசல. நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க. ரஞ்சிதா, நான் உன்னை பார்க்கணும் தானே வந்திருக்கேன். ஏன் என்னை விரட்டிட்டே இருக்க? இதுவும் என் வீடு தானே, நம்ம வீடு தானே. நான் உள்ள வரக்கூடாதா? தாராளமா வரலாம் அருண், எப்போ வேணாலும் வரலாம். நீங்க என் கூட இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு? ஆனா இப்போ நிலைமை சரியில்லை. வீட்லயும் உங்களை தேடிட்டு இருப்பாங்க. அதான் உங்களை போக சொல்றேன். போங்க அருண். சரி, அப்ப நான் அங்க போல வேற எங்கேயாவது போறேன். நான் வரேன். அருண் இருங்க. அருண் இருங்க. அருண், ஏன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க? நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் ரஞ்சிதா. இல்ல இல்ல, அம்மா என்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அத்தை ஏன் அப்படி செஞ்சாங்க? ரஞ்சிதா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம உள்ள போய் பேசலாமா? சரி, உள்ள வாங்க அருண், வாங்க. வாங்க, உட்காருங்க. ஒன்னும் இல்ல. அருண், குடிச்சிருக்கீங்களா? லைட்டா. ஐயோ, என்ன அருண் இதெல்லாம்? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் தொடாம தானே இருந்தீங்க. திரும்பவும் எதுக்கு அதெல்லாம் ஆரம்பிச்சீங்க? ரஞ்சிதா, என்ன என்ன பண்ண சொல்ற? நீ இது வரைக்கும் என்கிட்ட பெருசா கேட்டதும் கிடையாது. நானும் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதும் கிடையாது. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும்தான். அது இன்னைக்கு நடந்திருக்கும்னு நினைச்சேன். எந்த சாக்கும் சொல்லாம இதை முடிச்சிட்டு நான் உன்னை சந்தோஷப்படுத்தணுங்கிற முடிவோடு தான் நானும் அங்க வந்தேன். ஆனா எதிர்பார்க்காத விதமா என்னென்னமோ நடந்து போச்சு. ரஞ்சிதா, ரஞ்சிதா, சாரி ரஞ்சிதா, ஐ எம் வெரி வெரி சாரி. அருண், சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நீங்க என்ன அருண் பண்ணுவீங்க? எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ இல்ல. ஆனா இப்போ நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கல்யாணம் நடக்காம போனதுல எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? அதுக்காக நான் மட்டும் இப்ப எங்க குடிச்சிட்டா வந்து உட்கார்ந்திருக்கேன்? ரஞ்சிதா, மேரேஜ் நடக்கலன்றது மட்டும்தான் உன்னோட வருத்தம். ஆனா எனக்கு 2 வருத்தம் இருக்கு. 2 வருத்தம். அந்த வலி தாங்காம தான் நான் இப்ப குடிச்சிட்டே வந்திருக்கேன். குடிச்சத நியாயப்படுத்தாதீங்க அருண். இல்ல ரஞ்சிதா, நான் என் நிலைமை என்னன்றத உங்ககிட்ட நான் சொல்றேன். நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போனது அந்த வித்யாக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவ அதை அப்படியே போயிட்டு அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டா. கொடுத்த சத்தியத்தை மீறி எதுக்குடா அப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன கத்துனாங்க, திட்டுனாங்க. என்ன போட்டு கண்ணத்திலேயே அடிச்சிட்டாங்க தெரியுமா? ஆனா இந்த தடவை நான் உன்னை விட்டே கொடுக்கல. வாயை மூடிட்டு அமைதியாவும் நான் போகல. நான் பிடிச்சுதான் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க போனேன். அவ தான் என் பொண்டாட்டி. அவளுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். ஆனா அம்மாவால இதை ஏத்துக்கவே முடியல. அந்த கோவத்துல தான் என்னை அடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அருண், 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 என்னங்க இது? குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. வந்து உட்காருங்க, வாங்க. அருண், அத்தைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க வார்த்தைய மீறிட்டீங்கிற கோவத்துல தான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. அவங்க கோவம் கொஞ்ச நாள் கூட நீடிக்காது. அவங்களால உங்களை விட்டு இருக்கவும் முடியாது அருண். அழாதீங்க அருண். இப்பவே அவங்க உங்களை தேடிட்டு தான் இருப்பாங்க. இல்ல ரஞ்சிதா, என்னால முடியல. அம்மா இது வரைக்கும் இவ்வளவு கோபம் நடந்துகிட்டதே இல்ல. அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சப்ப கூட இதே மாதிரி திட்டினாங்க, அடிச்சாங்க. ஆனா
வீட்டை விட்டு வெளியே போன்னு கழுத்தை பிடிச்சு அமைச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு அதுவும் நடந்துடுச்சுல்ல. அந்த வேதனையை என்னால தாங்கவே முடியல ரஞ்சிதா. அருண், ரஞ்சிதா, நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீதான் என் சந்தோஷம்னு சொல்லிட்டேன். உன் கூட தான் நான் வாழ ஆசைப்படுறேன்னு கூட சொல்லிட்டேன். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் எனக்கு பிடிக்காத அந்த கல்பனை ஏன் தலையில கட்ட பாக்குறாங்க? என் வாழ்க்கையில எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது, என்ன நிம்மதி இருக்க போகுது? எனக்கு பிடிச்சவளை விட்டுட்டு எங்க அம்மாவுக்கு பிடிச்சவளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வாழ போறது நான் தானே. ரஞ்சிதா, இந்த சின்ன விஷயம் கூட எதுக்கு என் அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது. என் விருப்பத்தை ஏத்துக்கவே கூடாதுங்கிறதுல எதுக்கு அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? அருண், காலம் நேரம் எல்லாம் கூடி வரும்போது அத்தை நம்மள கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நம்ம காதலையும் புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நாம இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்துதான் ஆகணும். நீங்க அதையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. வீட்ல நடந்த பிரச்சனையால நீங்க இன்னும் சாப்பிட்டுருக்க கூட மாட்டீங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு பசிக்கவே இல்லை. எனக்கு சாப்பிடணும்னு தோணவே மாட்டேங்குது. கால் போன போக்குல அலைஞ்சு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ரஞ்சிதா. அம்மா வீட்டை விட்டு விரட்டினதுமே எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல ரஞ்சிதா. ரொம்ப நேரம் ரோட்ல ஒரு அனாதை மாதிரி. அருண், அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், உங்க ரஞ்சிதா இருக்கேன். வீட்டை விட்டு அனுப்புனதுமே நீங்க நேரா இங்க வர வேண்டியதானே, என்கிட்ட வர வேண்டியதானே அருண்? ஏன் ஞாபகம் உங்களுக்கு ஏன் வராம போச்சு? அப்ப நான் இருந்த வேதனையில என்னால எதுவுமே யோசிக்கவே முடியல. எனக்கு மனசே வெறுத்து போச்சு. எனக்கு புத்தியே வேலை செய்யல ரஞ்சிதா. எனக்கு எல்லாமே மறக்கணும்னு தான் நான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தேன். ரஞ்சிதா, அதுக்காக நீயும் என்ன வெறுத்துறாத. நீயும் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடாத. என்னால அதை தாங்கவே முடியாது ரஞ்சிதா. எந்த சூழ்நிலையிலுமே நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்க இங்கே என் கூடவே இருங்க. அருண், எனக்காக ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேணாம் ரஞ்சிதா. டயர்டா இருக்கு, தூங்கணும் போல இருக்கு. நான் அப்படியே இங்கேயே படுத்துக்குவா. அருண், இங்க வசதியா இருக்காது அருண். நீங்க வாங்க, ரூம்ல வந்து படுங்க. வாங்க. வாங்க அருண், படுங்க படுங்க. அருண், இப்படி படுங்க. என்னாச்சு அருண்? ரஞ்சிதா, உன் மடியில படுத்துக்கிட்டோமா? சரி வாங்க. தூங்குங்க. ரஞ்சிதா, இதே மாதிரி எப்போ என் கூடவே இருப்பல்ல? என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டல்ல? நான் உங்க பொண்டாட்டி அருண். எனக்கு நீங்க தான் எல்லாமே. உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையா நான் இருப்பேன். தூங்குங்க.